Hi friends, இது உங்க சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு நானும் ரேஷ்மாவும் வந்து பிரேயர் பண்ண வந்துட்டோம். 4:30 மணிக்கெல்லாம் வந்து முழிச்சாச்சு. பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு. சரி கொஞ்சம் வந்து ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து பிரேயர் பண்ணலாம் அப்படினு இத்தனை நாள் நடுவுல எழுந்திருக்க முடியாம போயிடுச்சுங்க. எந்திரிச்சாலும் லேட்டா தான் எந்திரிச்சு பிரேயர் பண்ணேன். காலையில எந்திரிச்சு பிரேயர் பண்ணாதான் அது என்ன பொறுத்த வரைக்கும் காலையில பிரேயர். அதுக்கு அப்புறமா பிரேயர் பண்ணாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து சோம்பேறி பிரேயர் அப்படி நான் நினைப்பேன். ரேஷ்மா என்னோட எந்திரிச்சு வந்து அவளும் வந்து பிரேயர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து அங்கேருந்து பிச்சுட்டு வந்த மருதாணி வச்சுருந்தேன் இல்லைங்க. அதனால் ரேஷ்மா என் கையை காட்டுங்கம்மா அப்படின்னா, உங்கள் கையை காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னா அவள் போட்டுக்கலங்க. அவளுக்கு வந்து சோம்பேறி தானப்பட்டுட்டு என்னால் வந்து தலை சொரியாமல் இப்படிலாம் கையை வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. நான் அப்படிலாம் இல்லை. நான் வந்து எனக்கு வந்து மருதாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வச்சுட்டு வந்து கரெக்டாக ஒரு 1:30 மணி போல் எடுத்துட்டேன். அதனால் அவளுக்கு நான் வந்து மத்தியானத்துக்கு மேலே வச்சு விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டேரன் வந்து இன்றைக்கி ஹேர் கட் பண்ண போயிருக்கான். சாட்டர்டே வந்து ஹேர் கட் பண்ண போனான். அவனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முடி வளர்ந்துருச்சு. இது வந்து நான் எடுத்திருக்க வீடியோ வந்து சாட்டர்டே விலாக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அவனுக்கு லீவ் விட்ட பிறகு தான் ஹேர் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். காலையில் போகும்போதே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. அம்மா நான் மழை பெய்யுதேன் இன்றைக்கி வேணாம்மா நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னா, சண்டே வந்து நீ ஹேர் கட் பண்ணாமல் வருவியா இவ்வளோ முடி வச்சுட்டு அப்படின்னு. அப்புறம் கேப் போட்டுட்டு போடா நின்று அப்படின்னு. ஆனால் மழை வரும்போது பார்த்திங்கன்னா மழையில் தான் நனைஞ்சு வந்தான் டேரனு. ரேஷ்மா வந்து எல்லா துணியும் எனக்கு மடித்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. இப்போ ரேஷ்மாலாம் பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுக்குறா. மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா மாங்காய்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் மீன் வந்து கழுவலை, மீனில் கையே வைக்கல. சரி குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு எனக்கு இன்னும் பாத்திரம் தேய்க்கலைங்க. லேட்டாக தான் மீன் வாங்கிட்டு வந்தது. அதனால் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு மீனை வந்து கழுவலாம் அப்படின்ட்டு. இந்த சைடு வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். மீன் வந்து கெண்டை மீன் தாங்க, உயிர் மீனாக வாங்கிட்டு வந்தார். ஏன்னா இப்போ உங்களுக்கு மீன் பிடிக்க மாட்டாங்க, தடை செஞ்சுருக்காங்க. அதனால் ஐஸ் மீன் தான் வரும், வேணான்னு சொல்லிட்டு வாங்கலை. உயிரோடு இருந்துச்சுன்னு சொல்லி கெண்டை மீன் தாங்க. இது வந்து முள் இருக்காது, இந்த ரோக்கு மீன் சொல்லுவாங்களோ அதுதான் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் பாபா. இன்னும் நான் வந்து க்ளீன் பண்ணலை, உயிரோடு கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன்னாரு. அடுத்து நம்ம வந்து மீன் கழுவலாங்க. உளுந்து வெந்தயம் ஜீரகம் சேர்த்துட்டேங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க மீன் குழம்பு சாப்பிட்டு. இது வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து மீன் குழம்பு, சாட்டர்டே தான் மீன் குழம்பே சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வைக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையாக வச்ச மீன் குழம்பு. எல்லாமே வதக்கிட்டு நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் வதக்கி மசாலாலாம் வதக்கிட்டு தான் நான் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணணுன்றதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். எல்லாருக்கும் வந்து மீன் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுன்னா, இல்லைனா திருவரம்பூர் போய் தான் வாங்கணும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எதிர்பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது. அதனால் உயிர் மீனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. உயிரோடு இருந்துச்சுன்னு ரோக்கு மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முள் இருக்காது. அதனால் ரோக்கு மீன் தான் வாங்கியிருக்கேன். கெண்டை மீன்லேயே உங்களுக்கு வந்து சில்வர் கெண்டைன்றது வந்து உங்களுக்கு முள் இருக்காது. இதே கருப்பு கெண்டையாக இருக்கிறது வந்து முள் இருக்கும் அப்படின்னுவாங்க. சரி எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் நிறைய சேர்த்துட்டோன்னா நம்மளோட குழம்போட டேஸ்டே போயிடுங்க. இப்போ மசாலாவெல்லாம் இந்த வெங்காய தக்காளியோட ஒரு வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு பச்சை வாடை இருக்காது. வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சலை ஊற்றிடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம வந்து மீன் சேர்க்கலாம். இப்போ வந்து கொதிக்க விடலாங்க. அவ்வளோதான். குழம்புல உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. தேங்காய் மிளகு ஜீரகம் வச்சு அரைச்சிட்டேன்.
அவ்வளோதான். நம்ம மீன் குழம்பு வந்து மெதுவாக கொதிக்கட்டும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக நல்லா சேர்ந்து கொதி வந்து பச்சை வாடைலாம் போன பிறகு, பச்சை வாடை ஏற்கனவே கொதிக்க வச்சுட்டேன், பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அது ஒரு கொதி ஒரு 2-3 கொதி கொதிச்சுன்னா நல்லாயிருக்கும். மாங்காவும் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துச்சுன்னா இந்த மாங்காவோட புளிப்பு வந்து நம்ம மீன் குழம்புல இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா பின் சைடெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு கிச்சனில். நான் வந்து மூடி வச்சிடுறேன். ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்குங்க. டேரனும் ஏர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சுற்றி காற்று அடித்து மழை பெஞ்சிட்ருக்குங்க. அந்த காற்று அடிக்கிறனால தான் எனக்கு வந்து உள்ளே வந்து சாரல் தண்ணி வந்து தெளிக்குது. மீன் நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மீன் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம உயிர் மீன்னால 10 நிமிஷம் கொதிச்சாலும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து குழம்ப வந்து உள்ளே இழுத்து நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நம்ம கெண்டை மீனை வந்து கழுவிட்டு வந்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் வாங்கியிருக்க மீன் வந்து 1.5 கிலோ மீனுங்க. அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அதனால் நான் ஒரு ஸ்பூனுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாம். நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து மீன் பரட்டினீங்கன்னா உங்கள் மீன் வந்து மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நான் அரிசி மாவு மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு அரை எலுமிச்சை பழத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். என்கிட்ட இருந்த அரை எலுமிச்சை பழத்தை நான் வந்து சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மீனில் நல்லா வந்து மசாலா வந்து கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பரட்டி எடுத்துடலாம். பரட்டிட்டு ஒரு 1/2 hour நான் அப்படியே வச்சிட போகிறேன். நான் சாப்பிடும்போது தான் மீன் வறுக்க போகிறேங்க. சாப்பாடு சாப்பிடும்போது மீன் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சிம்பிளாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கடை மசாலா எதுவுமே சேர்க்கல, ஜீரகத்தூள்லாம் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. இல்லைன்னா நம்ம மீனுடைய டேஸ்ட் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அவ்வளோதாங்க. புளிப்பு சுவைக்கு கொஞ்சம் எலுமிச்சப்பழம் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். அரிசி மாவு சேர்த்துருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம மீன் மசாலா வந்து பரட்டி வச்சாச்சு. 1/2 hour இல்லைன்னா 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது. மீன் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. 1/2 hour ஆயிடுச்சு. அதனால் மீனை வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து நான்ஸ்டிக்கில் தான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கா, யூஸ் பண்ணாமே இருந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒட்டுது. அதனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நல்லா குக் ஆன பிறகு திருப்பி விட்டுடலாங்க. மீன் வறுத்தாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். லஞ்ச் இங்கே பாருங்கள். மீன் வறுத்த பிறகு அந்த மீதி ஆயிலை வந்து நான் மீன் குழம்புல தான் சேர்ப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்டு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வடித்து பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. டேரன் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு மீன் ஃப்ரை வாசனை வந்தோடனே ரொம்ப பசி வந்துருச்சுங்க. ஷார்ட்டில் எடுத்திருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயின் வீடியோவில் எடுக்கல. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரேஷ்மாக்கு வந்து 2 கையிலையும் வந்து மருதாணி போட்டு விட்டுட்டுருக்கேன். அவளுக்கு என் கையை பார்த்தோன்னே அவளுக்கு ஆசை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்னால். இப்படி தாங்க எங்களோட டே வந்து சாட்டர்டே இப்படி தான் போச்சு. மீன் குழம்பு வச்சு நாங்கள் ரொம்ப இஷ்டமாக எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு மருதாணி போட்டுட்டு அவள் வந்து கையில் எடுத்துகிட்டு அவளுக்கு ஆனால் நல்லாவே அப்படி ஒன்றும் அட்ராக்ஷனாக சவக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி தான் எங்களோட டே போச்சு. மழையோடு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.